Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம லீட் கோட் 75 ல இருந்து 58th ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். பிஃபோர் சால்விங் த ப்ராப்ளம் நம்ம கொஸ்டின் என்ன, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், அதுக்கான எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்துட்டு டைரக்டா நம்ம வந்து பைத்தான் சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ கொஸ்டினுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் சம் 3. இது வந்து காம்பினேஷன் சம் 1, 2 அது வந்து 2 சம் இருக்கு. ஸோ அதெல்லாமே சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த சம் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எனிவேஸ் ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம் தான் நான் சொல்றேன். இது வந்து ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம். ஃபைண்ட் ஆல் வேலிட் காம்பினேஷன் ஆஃப் k numbers that sum up to n such that the following conditions are true. Only numbers 1 through 9 are used. Each number is used at most once. Return a list of all possible valid combination. The list must not contain the same combination twice and the combination may be returned in any order. அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். k equal to 3 and n equal to 7 அப்படின்ற ரெண்டு இன்டீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா k அப்படின்றது நம்ம நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அதோட நம்பர் வந்து 3 நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் என்னன்றது இங்கே வந்து சம். ஸோ நம்ம 3 நம்பர்ஸ் இந்த இதில் இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். which is from 1 to 9. இதுல இருந்து 3 நம்பர்ஸ் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சம் வந்து 7 அப்படின்றது கிடைக்கணும். ஸோ அதோடைய காம்பினேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா 1 2 4 இதை வந்து ஆட் பண்ணுங்க. பாருங்க இதுல மொத்தம் 3 நம்பர் இருக்கு. அதான் k கொடுத்துருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், இது வந்து செகண்ட் நம்பர், இது வந்து தேர்ட் நம்பர். ஸோ k ஈக்குவல் டு 3. ஸோ இது வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அண்ட் இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 7 அப்படின்றது கிடைக்கணும். ஸோ அதுதான் n. ஸோ 1 + 2 + 4 which is equal to 2 + 4 6 + 1 வந்து 7. ஸோ அது வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஸோ இந்த ஒரே ஒரு காம்பினேஷன் மட்டும் தான் இருக்கு. ஸோ அவுட்புட்ல அந்த ஒன்று மட்டும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க லிஸ்ட் ஃபார்ம்ல. தேர் இஸ் நோ அதர் வேலிட் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பிளனேஷன். இது மட்டும் நம்ம அவுட்புட்ல ரிட்டர்ன் பண்ணா போதும். அதே மாதிரி செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. k ஈக்குவல் டு 3 and n ஈக்குவல் டு 9. ஸோ k வந்து 3, n ஈக்குவல் டு 9. இப்போ வந்து நம்ம 1 to 9குள்ள 3 நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்குற அவுட்புட்ல இருக்கணும். அது சம் பண்ணும்போது நம்மளுக்கு 9 அப்படின்ற ஆன்சர் வந்து கிடைக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1 to 6. ஸோ 1 + 2 + 6 which is equal to 9 and 1 3 5 இது எல்லாத்தையுமே சம் பண்ணால் நம்மளுக்கு 9 கிடைக்கும். அண்ட் 2 3 4 இதை சம் பண்ணாலும் நம்மளுக்கு 9 கிடைக்கும். ஸோ இந்த 3 காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த 3த்தையுமே அவுட்புட்ல வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தாண்டி வேற எந்த காம்பினேஷன்ஸும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா k ஈக்குவல் டு 4, அதாவது 4 இன்டீஜர்ஸ் இருக்கணும், 4 டிஜிட்ஸ் இருக்கணும். நம்மளுக்கு அதை ஆட் பண்ணா 1 அப்படின்றது கிடைக்கணும். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ரேஞ்சே 1ல இருந்து 9குள்ள தான் அந்த நம்பர்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 1 1 1 1ன்னு போட்டிருந்தாலுமே நம்மளுக்கு வந்து 4 டிஜிட் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. பட் சம் பண்ணால் நம்மளுக்கு 1 வந்து கிடைக்கவே கிடைக்காது. தட் இஸ் இம்பாசிபிள். ஸோ அதனால இந்த இடத்துல எம்டி லிஸ்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ தேர் இஸ் நோ வேலிட் காம்பினேஷன் அப்படின்றது எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஞ்சே வந்து 1 to 9 இருக்கும்போது நம்மளால ஒண்ணுமே இந்த இடத்துல பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்பவே சிம்பிள். சொல்யூஷன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் வந்து பார்த்தலாம். k ஈக்குவல் டு 2 and n ஈக்குவல் டு 5. அதாவது kன்றது இந்த இடத்துல டிஜிட்ஸ். ஸோ 2 டிஜிட் இருக்கணும். அதை சம் பண்ணும்போது நம்மளுக்கு 5 அப்படின்ற அவுட்புட் வந்து கிடைக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 4 நம்பர்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த 4 நம்பர் வச்சு தான் அந்த ஆப்ரேஷன் வந்து நான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1 வந்து எடுத்துக்கிறோம். ஸோ 1 வந்து ஒரே டிஜிட் தான் இருக்கு. ஸோ இப்போ k வந்து மைனஸ் ஆயிடும். இப்போ நம்ம 1 அப்படின்னு போட்டோன்னே கேவோட வேல்யூ வந்து மைனஸ் ஆகி 1 அப்டேட் ஆகிரும். அண்ட் n பாத்தீங்கன்னா இப்போ இதில் 1 ஆட் ஆகிருக்கு. ஸோ அப்போ 4 அப்படின்னு ஆகிடும். இன்னொரு டிஜிட் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ வந்து k வந்து 0 ரீச் ஆகணும். ஸோ இன்னொரு டிஜிட் ஆட் பண்ணும்போது நம்ம 1 ஆட் பண்ணிட்டோம். ஸோ அது நம்ம லீனியராக போகிறோம். ஸோ 2 அப்படின்றத ஆட் பண்ணுறோம். ஸோ 2 வந்து ஆட் பண்ண உடனே இது வந்து 0 ஆகிடும். இது வந்து 2 ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுல இருந்து 2 மைனஸ் பண்ணுறோம். ஸோ அப்போதைக்கு நம்மளுக்கு ரிமைனிங் 2 கிடைக்குது. இப்போ 2 கேஸுமே வந்து 0 இருந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம நினச்ச 5 வந்து ரீச் பண்ண முடியும். இதுவும் 0 ஆகணும், இதுவும் 0 ஆகணும். பட் ஆஸ் ஆஃப் நவ் இது வந்து 2லயே இருக்கு. ஸோ ரீச் ஆகல. ஸோ அப்போதைக்கு இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல. நெக்ஸ்ட் நம்ம 1 3ஐயும் கம்பைன் பண்றோம். விச் இஸ் லைக் நம்ம 2 வச்சு செக் பண்ணி பார்த்தோம். தென் வந்து நம்ம 3 வச்சு செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ 1 + 3 நம்மளுக்கு கம்பைன் பண்ணியும் நம்மளுக்கு வந்து 5 அப்படின்றது கிடைக்க போறது கிடையாது. 4 தான் கிடைக்கும். அண்ட் 1 and 4 வந்து நம்ம கம்பைன் பண்ண பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 5 அப்படின்றது கிடைச்சிடும். அட் சேம் டைம் இதோட 2 டிஜிட் நம்பர். ஸோ 2 அப்படின்றதும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து 5 அப்படின்ற அவுட்புட் வந்து கிடைச்சிடும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் காம்பினேஷன். இது 1,4 அப்படின்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னும் இப்போ ஒரு டிஜிட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். பட் 1 வச்சு நம்ம கம்ப்ளீட்டா வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அந்த 1 வந்து விட்டுறலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 3 and 4 நம்ம எப்பயுமே செக் பண்ணும்போது ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டா அதுக்கு அப்புறம் வரதை தான் செக் பண்ண போறோம். பிகாஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம ஆல்ரெடி செக் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ 2 நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 மட்டும் நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் 1 டிஜிட் நம்பர். ஸோ இந்த இடத்துல k வந்து 2 இருக்கணும். ஸோ அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ வந்து நம்ம 2க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ
2 and 3 இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றோம். ஸோ அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கே 0 ஆகிடும், ஏன்னா 2 டிஜிட் இருக்கனால. அண்ட் 2 and 3 ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சம் வந்து 5 கிடைக்குது. ஸோ எண்ணுமே வந்து 0 ஆகிடும். ஸோ அப்போதைக்கு நம்மளுக்கு அவுட்புட் வந்து இன்னொரு காம்பினேஷன் கிடைச்சிருக்கு, தட் இஸ் 2 and 3. ஸோ ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கிறது 1 and 4, செகண்ட் கிடைச்சிருக்கிறது 2 and 3. நெக்ஸ்ட் வந்து நம்ம 2 வச்சுமே ரெண்டுமே சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 3க்கு ஷிஃப்ட் ஆகிறோம். 3 மட்டும் நம்ம வச்சா இட்ஸ் 1 டிஜிட் நம்பர், ஸோ கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அண்ட் 4 நம்ம ஆட் பண்ணும்போது 3 + 4 வந்துட்டு நம்மளுக்கு 7 அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ 5 அது போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம 4 மட்டும் வச்சு செக் பண்ணுறதுல லாஜிக் கிடையாது, பிகாஸ் ஒரு நம்பர் தான், அதுக்கப்புறம் எந்த நம்பரும் கிடையாது. ஸோ அதனால 3யுமே வந்துட்டு 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை. டோட்டலாக வந்து நம்மளுக்கு வந்து 2 காம்பினேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து கோட் பார்த்துடலாம். ரிசல்ட் ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ரிசல்ட்ல தான் நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக கம்பைன் ஆகி ஸ்டோர் ஆக போகுது. நெக்ஸ்ட் காம் அப்படின்ற காம்பினேஷன் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ டிஃபைன் காம்பினேஷன் ஃபங்க்ஷன், இதுக்கு என்னென்ன பாஸ் பண்ண போறேன்னா கரண்ட் வேல்யூ, கே, என் அண்ட் ஸ்டார்ட் வேல்யூ, இது எல்லாத்தையுமே பாஸ் பண்ண போறேன். ஸோ அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸ்டார்ட் பண்ணும்போது கரண்ட் வந்து 0 எம்டி லிஸ்டா இருக்க போது, கே அண்ட் என் அப்படியே தான் இருக்க போது. அண்ட் ஸ்டார்ட் வேல்யூ வந்து 1ல இருந்து இருக்க போறேன், பிகாஸ் இங்க 1ல இருந்து 9 வரைக்கும் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் வேல்யூ வந்து 1 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேஸ் கண்டிஷன் பார்த்தோம்ல, இது ரெண்டுமே பேஸ் கண்டிஷன் தான். இஃப் கே ஈக்குவல் டு 0 அண்ட் என் ஈக்குவல் டு 0, அதாவது ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு காம்பினேஷன் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த ரிசல்ட்டோட நம்ம அந்த கரண்ட் வேல்யூ வந்து அப்பன் பண்ண போறோம். ஸோ அப்போ அந்த ரிசல்ட்டோட இந்த இடத்துல நம்ம அப்பன் பண்ண போறோம். தென் லாஸ்டா அதை ரிட்டர்ன் பண்ண போறோம். இது வந்து ஒரு பேஸ் கண்டிஷன். செகண்ட் கேஸ்ல இஃப் கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0, அதாவது கேவோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 விட கம்மியாகிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் தான் நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ண போறோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஸ்டார்ட் கமா என் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ என் வந்து ரேஞ்ச் நம்மளுக்கு 9 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ 9 + 1 10 அப்படின்றது கொடுத்துக்கலாம். பட் இன் கேஸ் இப்போ வந்து நம்மளுக்கு நம்பர் வந்து 4 முடிஞ்சிச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா 6 டைம்ஸ், அதாவது 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் லூப் பண்றதை விட நம்ம இதுல இருந்து மினிமம் எடுத்துக்கலாம். ஸோ n + 1 கொடுத்துருக்கேன், ஸோ 10 கொடுத்துருக்கேன். இதுல எது மினிமமோ அந்த வேல்யூ வந்து எடுத்துக்கும். ஸோ இதுதான் ஃபார் லூப்போட ரேஞ்சு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய ஆப்ரேஷன் வந்து டிஃபைன் பண்ண போறோம். தட் இஸ் கரண்ட் + i, k - 1. கே நம்ம ஒவ்வொரு காம்பினேஷன் நம்ம பண்ண கேவோட வேல்யூ லெஸ் ஆகிட்டே இருக்கணும். ஆல்ரெடி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கேவோட வேல்யூ அப்டேட் ஆகி லெஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் n - 1 i, அதாவது i வந்து நம்ம என்ன ஆட் பண்றோமோ அதுவுமே இதுல இருந்து லெஸ் ஆகிட்டே இருக்கும். தென் i + 1 i வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து ஃபார் லூப்ல கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். அண்ட் லாஸ்டா வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இதான் ஓவரால் ப்ராப்ளம். லாஸ்டா வந்து நம்ம ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்றோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம லீட் கோட்ல சப்மிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம லீட் கோடோட அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போய்க்கலாம். ஆல்ரெடி 57 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க இன்னும் செக் பண்ணி பார்க்கலன்னா என்னோட பிளேலிஸ்டான லீட் கோட் 75ல இருக்கும். எல்லா ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனும் இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம 58 ப்ராப்ளம், தட் இஸ் காம்பினேஷன் சம் 3, இதுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். சொல்யூஷன் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, அது அப்படியே தான் இங்க டைப் பண்ணிருக்கேன். ஸோ இதை தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அங்க ஆட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த கோட் வந்து இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஒன்ஸ் கோட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகி முடிச்ச உடனே நீங்க வந்து சப்மிட் பண்ணிருங்க. அண்ட் எஸ் கோடுமே வந்து அக்செப்ட் ஆகிருச்சு. அவ்வளவுதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from me.